அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றுதானே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவரோடு பயணித்து வருகிற நாம் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறும் செய்தியின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷத்தை செய்தி வைத்திருக்கிறார். வார்த்தைக்கு போகலாம் வாங்க. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீதின் வார்த்தை, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி, அதற்கு எதிர்ப்பதம் நிலைவரமற்ற. எனக்கு ஒரு நிலையான ஆவி வேணும் ஆண்டவரே அன்று நம்ம கேட்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலைவரமே இல்லை, ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நல்லா இப்படிப்பட்ட மெசேஜஸை கேட்கும்போது, பாடும்போது, ஜெபிக்கும்போது, சர்ச்சில் இருக்கும்போது அங்கே ஒரு எண்ணம் இருக்கும். உலகத்துக்குள்ளே போயிட்டால் உலகத்துக்கு அடுத்த எண்ணம் வந்துடும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை யாக்கோபு சொல்லுவார், டபுள் மைண்டட் மேன், இரு மனம் உள்ளவர்கள், தங்கள் வழிகளிலெல்லாம் நிலையற்றவங்களாக இருப்பாங்க. சரி, இங்கே தாவீது கேட்குறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க, நிலைவரமான ஒரு ஆவி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பிங்க ஆண்டவரே, புதுப்பிங்க ஆண்டவரே, ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே, உயிர்ப்பிங்க ஆண்டவரே. இன்றைக்கு உங்கள் ஆவியில் ஒரு நிலைவரமற்ற, ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாமல் நீங்கள் அலசடிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். உங்களை இன்னைக்கு கர்த்தரே பலப்படுத்துறாரு. உங்களை பற்றி எனக்கு தெரியாது தானே? ஏன் இன்னைக்கு அக்டோபர் 16ஆம் தேதி இந்த வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் தேவனால் பலப்படுத்தப்படுறீங்க. சரியா? எப்போதுமே ஒரு மனுஷனோட 3 விதமான ஆவிகள் போராடும். ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளை மனுஷீக ஆவி, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யும் மனுஷீக ஆவி. 2வது பொல்லாத பிசாசின் ஆவி. 3வது கர்த்தருடைய ஆவி. அப்போ இந்த கர்த்தருடைய ஆவியினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆவியானவரே எனக்கு நிலைவரமான இருதயத்தை, நிலைவரமான எண்ணங்களை, நிலைவரமான காரியத்தை நீங்கள் தாங்கன்னு ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் மறந்துடாமல் ஷேர் பண்ணணும். ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். தமிழ் மொழி தெரிஞ்சு தமிழில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். ஆமாம், இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இதை ஒரு டெக்ஸ்டாக, இதை கேட்டதை அழகாக டெக்ஸ்டில் அனுப்புகிறீங்கள நிறைய பேருக்கு, ஒரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜஸ் அனுப்புங்க. அதிலும் மக்கள் பலப்படுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணலாமா? நிலைவரமான ஆவியை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எங்கள் அருமையான இயேசுராஜா, நிலையற்ற உலகம்ப்பா, நிலையற்ற மனுஷருங்கப்பா. இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று செய்வாங்கப்பா. ஆனால் நீரோ நிலையானவர். நீரோ எப்போது எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அப்பா. ஆமாண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நிலைத்திருப்பீராக, நிலைவரமான ஆவி கிரியை செய்வதாக. இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புது பலனை தந்துட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.